apparently it's about a bell called Tamilmani Vanda Kadai. Aduthan the artham adula. So what happened was millions of years ago there was a bell called Tamilmani which they found in New Zealand. The Europeans found it and they started using that to cook potatoes. So and later on they found that there were some little letters and they were trying to find out where has this come from. So and then they found out that it was coming from Tamil Nadu. And it had come from Tamil Nadu, sorry. So then what they did was, WTT jumped in and they have their own version in a comical way. They have put something together for you and I'm sure you will enjoy it. Okay? Thank you. Adi Raja, Raja Gambira, Raja Martanda, Raja Kulotunga, Veerathin Vilainilam, Vettiyin Rattattilagam, Vivegathin Imayam. Alexanderaye ஒரே அம்பில் வீழ்த்திய எங்கள் அசுரன், ஜூலியஸ் சீசரையே சுன்று விரலால் கொன்ற எங்கள் சூப்பர்மேன், ஒலிம்பிக்கில் 9 மெடல்கள் வாங்கிய ஒன்லி தமிழர். போதும் போதும் மந்திரி, தாங்களே. மன்னா, தங்கள் புகழ்பாட எனக்கு அனுமதி தாருங்கள். மந்திரி, உனக்கே இது டூ மச்சா தெரியல? அலெக்சாண்டரை ஒரே அம்பில் வீழ்த்தினேனா? ஜூலியஸ் சீசரை சுண்டு விரலால் கொன்றேனா? நானா ஒலிம்பிக்கில் 9 மெடல்? ஒட்டுமொத்த இந்தியாவே சேர்ந்து ஒரே மெடல் தான் வாங்கிச்சு. வேண்டாம் மந்திரி, வேண்டாம். 25 வருஷமா for the past 25 years என்ன வச்சு காமெடி பண்ணது போதும். மன்னா, தாங்கள் மனம் வருத்தப்பட்டு பேசுவது போல் உள்ளதே. மனம் வருத்தப்படாமல் என்ன செய்வது மந்திரி? வடக்கு நாட்டு மன்னன் கப்பு சுல்தான், அவன் தூதுவன் வந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டீர்கள் அல்லவா? புரிகிறது மன்னா, புரிகிறது. அந்த தூதுவன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வரப்போகிறான் என்று சொன்னதும் உங்கள் புஜபலம் துடித்ததையும் பற்கள் நரநரகென்று கடித்ததையும் பார்த்தேன் மன்னா, பார்த்தேன். மந்திரி, இது உங்களுக்கு இயற்கையிலே வருமா? என்ன சொல்கிறீர்கள் மன்னா? கப்பு சுல்தான் நம் நாட்டு மீது படையெடுத்து வரப்போகிறான் என சொல்ல கேட்டு பயத்தால் என் உடம்பு நடுங்கியதையும் சைடு எஃபெக்டாக என் பற்கள் தந்தி அடித்ததையும் என்னமாய் மாற்றி சொல்லுகிறீர்கள்? அதுதான் மன்னா ராஜ மரியாதை. ராஜ மரியாதை அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படத்தின் பெயர். நீர் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நக்கல், என்ன பார்த்து பண்ற நக்கல். மன்னா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? தங்கள் மீதும் இந்த நாட்டின் மக்கள் மீதும் எனக்கு பற்றும் பாசமும் இல்லை என்று சொல்கிறீர்களா? தேவையில்லாத பேச்சு வேண்டாம் மந்திரி. படையெடுத்து வரும் கப்பூல் சுல்தானை சமாளிக்க என்ன வழி யோசித்திருக்கிறீர்கள்? நமது ஒற்றர்கள் மூலம் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி மன்னா. அந்த தண்டச்சோறுகள் சரியான தகவலை என்றுமே சொன்னது கிடையாதே. இல்லை மன்னா, இல்லை. இந்த முறை சரியான தகவல்கள் தான் தந்திருக்கிறார்கள். தென்னிந்திய பகுதியை பிடிக்க வரும் கப்பு சுல்தானை வெற்றி கொள்ள சோழன் நடத்திய ஜாகத்திலே ஒரு மகா முனிவர் தோன்றி ஒரு வரம் சொல்லி இருக்கிறார். அதை நானே சொல்லுவேனே. என்ன? 10 கன்னி பெண்களை வைத்து கன்னி பூஜை பண்ணலாம் என்று சொல்லியிருப்பார். அதுதான் இல்லை மன்னா. ஆச்சரியமாக உள்ளது, மேலே சொல்லுங்கள். மகா முனிவர் சொல்வதின்படி 7 கடல்கள் தாண்டி 7 மலைகள் தாண்டி ஒரு தீவு உள்ளதாம். அந்த தீவின் மன்னனின் பெயர் லோர்ட் ஆஃப் பிரிங்ஸாம். அங்கு வசிக்கும் மக்கள் KFC சிக்கனும் பியரும் தானா உணவா. அங்கு உள்ள அக்கட்டாராவா ஃபாரஸ்டில் ஒரு மகா முனிவர் தவம் இருக்கிறாராம். அவரிடம் ஒரு அதிசயமான கோவில் மணி ஒன்று உள்ளது. அதை போருக்கு எடுத்து சென்று அடித்தால் கப்பு சுல்தானுக்கு சாவு மணிதான். போரில் வெற்றி நிச்சயம் என்று கூறியிருக்கிறாராம். அப்படியானால் மந்திரி, நீர் உடனே சென்று நான் கேட்டேன் என்று கூறி அந்த மணியை வாங்கி வாருங்கள். அதுதான் முடியாது மன்னா. அந்த மனிதர்
அந்த மணியை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறாராம். அதை வேறு யாரிடமும் கொடுக்கவும் மாட்டாராம். மேலும் மன்னர்கள் என்றால் அவருக்கு பிடிக்காதாம். அப்பொழுது அதனை அடைய என்னத்தான் வழி? ஒரே ஒரு வழிதான் உள்ளது மன்னா. என்ன? முனிவர் தனக்கு பிடித்தமானவர்கள் எதை கேட்டாலும் கொடுத்துவிடும் பழக்கம் உள்ளதா. ஆதலால் தாங்கள் மன்னர் என்று சொல்லாமல் அவரிடம் பணிபுரிந்து அவருடைய மனதிலே இடம் பிடித்து அந்த மணியை பெற்றுக் கொள்ளலாம். இன்னொரு செய்தி மன்னா. என்ன? சோழனும் பாண்டியனும் தாங்கள் மன்னர்கள் என்பதை மறைத்து முனிவரிடம் பணி செய்து வருவதாக தகவல். தாமதம் செய்தால் நஷ்டம் நமக்குத்தான். மந்திரி, நாம் அவர்களுக்கு முன் சென்று அந்த அதிசய மணியை கவர்ந்து விட வேண்டும். உடனே பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் மன்னா.